இன்றைக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் நடத்திருந்த ஒரு நோட்டீஸ் வந்து இவர்களுக்கு பிரணாய் ராய் அவர்களுக்கும் ராதிகா ராய் அவர்களுக்கும் அன்றைய காலகட்டத்தில் அனுப்பப்பட்டது. அந்த ஐடி நோட்டீஸுக்கு எதிராக பல்வேறு சூழ்நிலைகளில் அவர்கள் பல்வேறு டாக்குமெண்டல் எவிடன்ஸை கொடுத்த என்டிடிவியினுடைய குழுமத்தில் அன்றைக்கு இருந்த பிரணாய் ராய், டாக்டர் ராதிகா ராய் அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்புகள் அடிப்படையில் இன்றைக்கு மிக முக்கியமாக ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறது. ஐடி துறை நடைபெற்ற அந்த நோட்டீஸ் வந்து ரீஅசஸ்மெண்ட் ஃபார்ம் செல்லாது. ஏன்னா அவர்கள் எந்த இர்ரெகுலாரிட்டிஸும் பண்ணலை, எந்த விதமான குற்ற நடவடிக்கைகளும் அதில் இல்லை அப்படிங்கிறதை காரணம் காட்டி இன்றைக்கு ஐடி துறைக்கு எதிராக ஒரு லட்சம் ரூபாய், மொத்தமாக 2 லட்சம் ரூபாயை ஃபைனை போட்டு அனுப்பிச்சிருக்கிறது இன்றைக்கு உள்ள நீதிமன்றம். ஸோ அப்படி இருக்குங்கிற காரணகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த என்டிடிவியினுடைய சாம்ராஜ்யத்தையும் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸுங்கிற அந்த ஒரு ஆம்பிட் 19(1)(a) அப்படிங்கிற கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கிற அந்த ரைட்ஸை வயலேட் பண்ணுற விதமாக அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனையும் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸையும் ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைத்த அந்த காரணம் என்ன அப்படிங்கிறதை தேசத்தினுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இண்டிபெண்டாக செயல்படக்கூடிய ப்ரெஸ்ஸையும் ப்ரெஸ் பீப்புளையும் ஜேர்னலிஸ்டையும் நாங்கள் துதித்து பாடணும்னு நம்ம சொல்லலை. ஆனால் அவர்களுக்கான வாய்ஸையும் ஒப்பீனியனையும் அவர்களுக்கு ஆதரவான குரல்களையும் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருப்பது மட்டும்தான் இவர்களை போன்று இயங்கக்கூடிய, சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு ப்ரெஸ் பீப்புளால் வரக்கூடிய நன்மை அப்படிங்கிறது நம்மளை போன்றவர்களோட பார்வை.